வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக பணியாளர்களின் எதிர்ப்பின் பின்னணியில் ரணிலின் யாழ் நிகழ்வுகள். அரசியல் தீர்வு கருத்துக்களை தவிர்த்து ரணிலின் அபிவிருத்தி சொல்லாடல்கள். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கு யாழில் ஆதரவு கோரிய ரணில். ஜெனீவா அமர்வு மற்றும் அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்தால் முன்னெச்சரிக்கை. ரணிலும் சந்திரிகாவும் இந்தோனேசியாவில் ரகசிய பேச்சு. வலுவடையும் அரசு தலைவர் தேர்தல் கூட்டணி குறித்த ஊகம். நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகளை எடுத்தால் கட்சி கலைக்கப்படும். பாஜகவின் தமிழக தலைவருக்கு சீமான் ஆக்ரோஷ சவால். இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட உலங்கு வானூர்தி விபத்திற்கு சதி காரணமல்ல. ஈரானிய ராணுவம் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தொழிற்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் ஜெரமி ஹார்பின் சுயேட்சையாக போட்டியிடும் முடிவால் கட்சி அதிரடி முடிவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு மக்களின் இன பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து வாய் திறக்காத ரணில் விக்ரமசிங்க உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவுவதன் மூலம் பல பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி துறை கட்டடத்தை இன்று முற்பகல் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். எது உண்மை, என்ன நடந்தது, நல்லிணத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற கேள்விக்குறி காணப்படுகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. ஆனால் நீதிமன்ற அதிகாரம் குறித்த பிரச்சனைகள் அதற்குள் காணப்படுகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதித்துறை அதிகாரங்கள் எமக்கு இருக்க வேண்டுமா, அல்லது அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நீதித்துறை அதிகாரங்களை செயற்படுத்தும் தனி நீதிமன்றம் வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். மேலும் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனவே இது குறித்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை சட்டமாக்குவதற்கு எமக்கு ஆதரவளித்த 3 தூதுவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து தரப்பினர்களுடனும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்குமாறு 2 அமைச்சர்களுக்கும் அறிவித்துள்ளேன். இதன் மூலம் பல பிரச்சனைகள் தீரும் என நம்புகிறேன். எனவே இது பற்றி கலந்துரையாடி சாத்தியமான தீர்வுகளுடன் இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என்று அமைச்சர்களிடம் தெரிவித்தேன். காணாமல் போனோர் அலுவலகம் மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் AHMD நவாஸ் ஆணைக்குழுவின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டம் நீண்ட காலமாக அபிவிருத்தியின் பலனை அனுபவிக்கவில்லை. வருமானம் போதிய அளவில் இல்லை. மக்கள் வேலை தேடும் நிலை காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அநேகமான சாத்தியங்கள் உள்ளன. யாழ் மாவட்ட மக்களின் காணி பிரச்சனைகள் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை எம்மால் தீர்க்க முடிந்துள்ளது. தடுப்பு காவலில் உள்ள கைதிகள் தொடர்பில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான பிரச்சனைகளும் உள்ளன. எங்களால் இன்னும் அதனை முடிவுக்கு கொண்டு வர இயலவில்லை. அதற்கான தீர்வுகள் தற்போதுள்ள அரசியல் பிரச்சனைகளை சுட்டியே உள்ளன. நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல், காணாமல் போனோர் விவகாரம், இழப்பீடுகள், உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக நாம் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க இதுவே நேரம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளேன். முன்னைய ஆணைக்குழுவின் அறிக்கைகள் அனைத்தையும் ஆராய்ந்து தொகுக்கப்பட்ட நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் நமக்கு கிடைத்தது. இந்த அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளின் தாயறிக்கையாகவும் இது தொடர்பான கடைசி ஆணைக்குழு அறிக்கையும் அதுவாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்காக மற்றொரு ஆணைக்குழுவின் அவசியம் இல்லை. காணாமல் போனோர் அலுவலகம் மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்ற அவர்களின் பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை அப்படியே செய்ய வேண்டும். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகள் தொடர்பான முழு பிரச்சினைக்கான தீர்வுகளிலும் மாற்றங்கள் செய்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் கடந்த 2 ஆண்டுகளாக எங்களால் அதிகளவு இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முடியவில்லை. எனவே அதற்கான பணம் ஒதுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வடக்கு பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு ஜாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தால் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் போராட்டத்தை மலினப்படுத்தும் செயற்பாடாக ஜனாதிபதியின் வடக்கு பயணத்தை கருதுவதாக ஜாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க போராட்டமானது தொடர்ச்சியாக தீர்வின்றி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் யாழ் போதனா வைத்தியசாலையுடன் இணைந்த புதிய கட்டிட தொகுதியானது இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த செயற்பாட்டு தொழிற்சங்க போராட்டத்தை மலினப்படுத்தும் செயற்பாடாக காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் விமர்சித்துள்ளது. அத்துடன் குறித்த செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பீடம் என்பவற்றின் வாயிலில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டதோடு பிரதான வளாக முன்றலில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றினையும் மேற்கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் வருகின்ற ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் புதிய கட்டிட தொகுதியை திறந்து வைக்கின்றார். நாங்கள் அதை கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கடந்த 2ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். எமது போராட்டத்துக்கான கோரிக்கைகள் இன்று நேற்றல்ல 2016ஆம் ஆண்டிலிருந்து சம்பள நிலுவையையும் சம்பள முரண்பாட்டையும் அதிகரித்த வாழ்க்கை செலவுக்கான சம்பள அதிகரிப்பையும் கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். எனினும் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாது ஜனாதிபதி, உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று இங்கு வந்து எமது போராட்டத்தை உதாசீனம் செய்து போராட்டத்தையும் மீறி எமது பல்கலைக்கழக கட்டிட தொகுதியை திறந்து வைப்பதானது எமது போராட்டத்தை மேலப்படுத்தும் செயல் என்பதோடு நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற ரீதியையும் அவர்கள் புறக்கணித்து செல்கின்றனர் என்பதையே கருத வேண்டியுள்ளது. எனவே அவர்களுடைய இந்த செயற்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இனி வருங்காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் மிக விரைவிலே, அதாவது நாளை மறுதினம் திங்கட்கிழமை அமைச்சரவை சமர்ப்பிக்கப்பட உள்ள எமது பத்திரமானது விரைந்து நிறைவேற்றுவதற்கு நிதியமைச்சர் என்ற பெயரில் உள்ள ஜனாதிபதி அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக விடுக்கின்றோம். இலங்கை முழுவதும் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களிலும் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழகம் சார்ந்த கல்விசாரா பணியாளர்களுக்கு மட்டும் ஊதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனைய பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் எவருக்கும் சம்பள முற்பணம் வழங்கப்பட்டமை பலவித சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள அனைத்து அரச பல்கலைக்கழகங்களிலும் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாட்டிற்கான தீர்வு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் 17 பல்கலைக்கழகங்களை சேர்ந்த 1200 வரையிலான பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் யாழ் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த கல்விசாரா பணியாளர்களுக்கு மே மாத சம்பள தினத்தில் சம்பள முற்பணம் வழமை போன்று வங்கிகளில் வைப்பிடப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தமது செயற்குழுவோ பொதுச்சபையோ எந்தவித கோரிக்கையோ வேண்டுகோளையோ விடுக்கவில்லை எனவும் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் ஏனைய பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் எவருக்கும் வழங்கப்படாமல் தமக்கு மட்டும் இந்த சம்பள முற்பணம் வழங்கப்பட்டமை தொடர்பில் பலவித ஐயங்கள் ஏற்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி பதவியை சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான கிரித்கோத்தாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டின் நலன் கருத்தில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தொடர வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள சூழல் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான செலவு, அரசு ஊழியர்களின் பணிகள், கடன் சுமை மற்றும் பங்க்ரோத்து அடைந்த நாடு உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு தற்போதைய தருணத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது உகந்தது அல்லவென பாலித ரங்கே பண்டார கூறியுள்ளார். ஆகவே இலங்கையை ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிலைக்கு கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு ஆதரவை வழங்கி அவர் முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவது பொருத்தமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை மறக்கும் வகையில் பாலித ரங்கே பண்டார கருத்து வெளியிடுகின்றமை தொடர்பாக இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த பாலித ரங்கே பண்டார ஜனநாயக ரீதியில் செயற்படும் பட்சத்தில் மக்களின் வாக்களிக்கும் உரிமைக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க சிறந்த ஒருவர் என்பதற்கான மக்கள் ஆணையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது எனவும் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் வினவினர். தேவை ஏற்படின் செலவுகள் குறைத்த சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி
ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தொடர்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நன்மை கருதியே தாம் இந்த யோசனையை முன்வைப்பதாக கூறியுள்ள அவர், நாட்டிற்கு என்ன நடந்தாலும் தேர்தலை நடத்த வேண்டும் என கூறும் பட்சத்தில் அதில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஆகவே ரணில் விக்ரமசிங்க மேலும் 5 ஆண்டிற்கு அதிகாரத்தை வழங்குவதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் பாலித ரங்கே பண்டார மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவில் இடம்பெறக்கூடிய அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையில் ஒரு கூட்டணி உருவாகலாம் என்ற ஊடகங்கள் ஆதரப்படுத்தும் வகையில் புதிய செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்தோனேசியாவுக்கு ரணில் பயணம் செய்தபோது அங்கு வைத்து அவர் சந்திரிகாவை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியதாக தெரிய வருகிறது. இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை எனினும் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என இந்த சந்திப்பில் சந்திரிகாவிடம் கோரியதாகவும் தெரிய வந்துள்ளது. ரணிலுடன் சென்ற மகிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, அனுரயாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழுவும் இந்த சந்திப்பில் பங்கெடுத்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணத்தை ஒட்டி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் வடக்கின் மன்னார் நகரிற்கு நாளைய தினம் பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதன்போது மன்னார் மக்களுடன் விசேட கலந்துரையாடலிலும் அவர் பங்கேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் இந்த வருட இறுதியில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழர்களின் வாக்குகளை குறிவைக்கும் வகையில் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தனது நகர்வுகளை தீவிரப்படுத்துவது தெரிகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணத்தையொட்டி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் வடக்கின் மன்னார் நகருக்கு நாளை பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான குழுவினர் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நாளை மாலை மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர். இதற்குரிய முன்னோட்ட நகர்வாக மக்கள் விடுதலை முன்னணி யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் குடிமக்கள் குழுவுடன் சந்திப்பை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமும் மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இன்று பலத்த மழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கையும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. வடக்கு, மேல், சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் ரெமால் புயலின் தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலத்த காற்று வீசி வருகின்றது. இதன் காரணமாக சில இடங்களில் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரையில் 8,944 குடும்பங்களைச் சேர்ந்த 33,960 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் காற்று மற்றும் மரமுறிந்து விழுந்த சம்பவங்களினால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி மேல் மாகாணத்தின் 4,814 குடும்பங்களைச் சேர்ந்த 19,000
2527 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதிக காற்று காரணமாக யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பனைமரம் முறிந்து வீழ்ந்துள்ளது. நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் J125 கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றே இவ்வாறு சேதமடைந்துள்ளதாக ஜாழ் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. அதிக காற்று காரணமாக நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 4 நேற்று பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கையிட்டுள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் நிலவும் கடும் காற்று மற்றும் பருவக்காற்று காரணமாக நுவரேலியா, பதுளை பிரதான வீதி உட்பட பல வீதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக நுவரேலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நுவரேலியா நகர எல்லையை சுற்றியுள்ள பல வீதிகள் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக மூடப்பட்டுள்ளதோடு நுவரேலியா மாநகர சபையின் தீயணைப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் முறிந்து வீழ்ந்த மரங்களை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையினால் நுவரேலியா நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல வெசாக் நிகழ்ச்சிகள் தடைப்பட்டுள்ளதுடன் அமைப்பாளர்கள் வெசாக் தின நிகழ்வுகளுக்கு மாற்று இடங்களை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நுவரேலியா மாவட்டம் முழுவதும் நிலவும் கடும் மூடு பனி, கடும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக நுவரேலியா பிரதேசத்துக்கான பயணம் செய்யும் போது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் தொடரும் மழையுடனான காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்களூடாக இடம்பெற்று வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனர்த்தங்களில் மரணித்தவர்களின் இறுதிச் சடங்குக்கு தேவையான ஆரம்பகட்ட உதவித்தொகையை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கடந்த 19ஆம் தேதி முதல் இதுவரை 18 மாவட்டங்களில் 12 செயலக பிரிவுகளில் வெள்ளப்பெருக்கு, மரங்கள் முறிந்து விழுதல், மண்சரிவு போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள புள்ளி விவரங்களுக்கு அமைய இந்த காலநிலை காரணமாக 9616 குடும்பங்களைச் சேர்ந்த 34,880 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மரம் சரிந்து விழுந்ததால் 6 மரணங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் 11 பேர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 1246 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதன் பிரகாரம் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு திணைக்களம், மாவட்ட காரியாலயம், பிரதேச செயலகம், கிராம சேவகர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், நிவாரண சேவை மத்திய நிலையம், தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முப்படைகள், காவல்துறையினர் மற்றும் குடிசார் பாதுகாப்பு படையணிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அண்மை காலத்தில் அதிகமாக பதிவாகி வருகின்றன. அதனால் இது தொடர்பாக தேசிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்கவிருக்கிறோம். அதேபோன்று வீதி இருமருங்கிலும் உள்ள மரங்கள் சரிந்து விழும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதனால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் உதவியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அத்துடன் அனர்த்தத்தில் மரணித்தவர்களின் இறுதிச் சடங்குகளுக்கு தேவையான ஆரம்பகட்ட நிதியுதவியை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். எஞ்சிய பணத்தை ஒரு சில தினங்களில் அவர்களின் குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறு நடவடிக்கை எடுத்துள்ளோம். யாழ்ப்பாணம் தையிட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரியை அகற்றக் கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் இன்றுடன் 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பலாலி காவல்துறை பொறுப்பதிகாரி போராட்டக்காரர்களுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரிக்கு எதிரான போராட்டம் கடந்த ஒரு வருடத்தை தாண்டி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தென்னிலங்கையிலிருந்து பேருந்துகளில் சிங்கள மக்களும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரும் அழைத்து வரப்பட்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவும் விகாரியை அகற்றக் கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தையொட்டி தொடர் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் இன்றுடன் 3வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பல நூற்றுக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு அமைதியின்றி மக்களது காணியில் கட்டப்பட்ட குறித்து சட்டவிரோத விகாரியை அகற்றுமாறு கோரி போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது பலாலி காவல்துறை பொறுப்பதிகாரி போராட்டக்காரர்களுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. You allow the singular people to put the car
This court order, this one. This was We are under road side. No, this was Block the road. We did not block the road. போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், காணியின் உரிமையாளர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இது தமிழர்களுடைய சொத்து கையிட்டி இந்த பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்களுடைய தனியார் காணிகளை அத்துமீறி அரசாங்கம் பலாலி போலீசாரும் சிங்கள இனவாத பிக்குகளும் இணைந்து பலவந்தமாக ஒரு விகாரை, சட்டவிரோத விகாரை ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத கட்டடம் உடைத்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். இந்த விகாரை அகற்றப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் திடீரென சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்ற சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விசேட ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் தமது கட்சி இந்த சட்டமூலத்தை முற்றாக எதிர்ப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் மிகவும் கீழ்த்தரமான வகையில் பாரதூரமான சட்டமூலத்தை முன்வைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபை உறுப்பினர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைத்துள்ள பொருளாதார மாற்ற சட்டமூலத்தில் முதலீட்டுச் சபையை இல்லாதொழிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக சபையினர், தொழிலதிபர்கள், சங்கங்கள் மற்றும் தனியார் துறை உள்ளவர்கள் என எவரிடமும் இதற்குரிய கோரிக்கை விடுக்கப்படாத நிலையில் இவ்வாறான சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னவென்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்ட முன்வரைவில் பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த உட்பிரிவுகள் உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் மற்றும் தனியார் துறையில் உள்ள வணிகர்களை கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளும் சில விதிகள் இந்த சட்ட முன் வரைவில் உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த சட்டமூலம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சஜித் பிரேமதாசவின் நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சியாக இது இருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். புதிய சட்ட முன்வரைவு சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கேற்ப தற்போதைய பொருளாதாரத்தை முழுவதுமாக மாற்றி அமைக்கும் எனவும் புதிய சட்ட முன்வரைவை எதிர்க்குமாறு பொதுமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் சுனில் ஹந்துன்னேத்தி குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தால் பாதிக்கப்படும் அனைத்து பிரிவினருடன் இணைந்து அதற்கெதிராக செயற்படுவோம் என்றும் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி அதற்கெதிராக சிறந்த தலையீடுகளை செய்வோம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கூறியுள்ளார். கடன் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் அரசாங்கம் நாட்டு மக்களை மேலும் கடன் வலையில் சிக்க வைக்கிறது என தேசிய மக்கள் சக்தி பொருளாதார சபையின் உறுப்பினர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்மொழிந்துள்ள திட்டங்களில் எதிர்காலத்தில் அமையும் புதிய நிர்வாகத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ளாமல் கடன் வட்டியை செலுத்தினால் இலங்கை $4,092 மில்லியன் செலுத்த வேண்டும் என அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார். எனினும் வழக்கத்திற்கு மாறான மற்றும் நியாயமற்ற வட்டியில் சிக்குண்டதன் விளைவாக சுமார் $7,930 மில்லியன் வட்டியாக செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள திட்டத்தின் கீழ் 2028ஆம் ஆண்டு வட்டி வீதமானது 9.75 உயர்த்தப்பட உள்ளது எனவும் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார். புதிய ஆட்சியில் சந்தையில் குறைந்த வட்டியில் கடன் வாங்க முடியாது என்றும் தேசிய மக்கள் சக்தி பொருளாதார சபையின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தையில் சரியாக தலையிடாமல் அரசாங்கம் வெளிநாட்டு ஆலோசனை நிறுவனங்களுக்கு $5 மில்லியன் வழங்கியுள்ளதாகவும் எந்த வெற்றிகரமான முடிவையும் அடையவில்லை எனவும் அவர் சாடியுள்ளார். முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை பிணைமுறி பத்திரம் உரிமையாளர்களால் நிராகரிக்கப்பட்டது
அனுப்பப்பட்டதுடன் அவர்கள் முன்வைத்த பிரேரணையை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் நிராகரித்துள்ளது எனவும் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஒரு புதிய பிரேரணையை தயாரித்து சர்வதேச நாணய நிதியத்தின் மேற்பார்வையின் கீழ் முன்னோக்கி நகர்த்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் அவற்றுள் எதிர்காலத்தில் உருவாகவுள்ள அரச நிர்வாகம் எதிர்கொள்ள வேண்டிய வேறு பல பிரச்சினைகளும் இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோதமாக மலேசியாவிற்கு சென்ற 1600க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மலேசியாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்துடன் இணைந்ததாக இலங்கையர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையிலான 2 மாத காலப்பகுதியில் 1608 இலங்கையர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை பல்வேறு சிரமங்களுடன் மலேசியாவில் சிக்கி தவிர்த்த 124 சட்டவிரோத குடியேற்றவாசி நாடு திரும்புவதற்கு தாம் உதவியதாக உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கூறியுள்ளது. அந்த வகையில் மலேசியாவில் இருந்து இந்த ஆண்டின் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1732 பதிவாகியுள்ளது. மலேசிய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டமானது சட்டவிலக்குகள் மற்றும் நிதி நிவாரணம் வழங்குவதன் மூலம் சட்டவிரோதமான குடியேறிகள் தானாக முன்வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்ப உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை பிரஜைகள் இந்த வேலை திட்டத்தை முழுமையாக பயன்படுத்துவதை ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் அலுவலகம் உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகித்து வருவது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்குரோத்து நிலையில் உள்ள இலங்கையர்களை மீட்பதே தமது நோக்கம் என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச கல்வி முறையில் மறுசீரமைப்பு அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அம்பலாங்கொட பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியால் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கல்வி முறைமையை கொள்கை வகுப்பாளர்களே மாற்றியமைக்க வேண்டும். இதுவரை காலமும் கொள்கை வகுப்பாளர்களில் ஒரு தரப்பினர் சிங்களம் மாத்திரம் என குறிப்பிட்டனர், மற்றொரு தரப்பினர் தமிழ் மாத்திரம் என குறிப்பிட்டனர். கொள்கை வகுப்பாளர்களின் நோக்கமானது கல்வியை கட்டியெழுப்புவது அல்ல, சிங்கள மற்றும் தமிழ் தரப்பு வாக்குகளை பெறுவதே நோக்கமாக இருந்தது. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். சிங்களம் மாத்திரம் தமிழ் மாத்திரம் என்ற கொள்கை பின்பற்றப்படும் போது நாட்டில் உள்ள அரச பாடசாலைகள் 10,096 உள்ள 41 லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு என்ன நடக்கும்? நாம் அகராதிகளையும் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். இந்த அகராதிகள் மூலம் மாணவர்களின் ஆங்கில புலமை மேம்படுத்தப்படும். நான் வாக்குகளை சேகரிப்பதற்காக இந்த பாடசாலைகளுக்கு வரவில்லை. மாணவர்களுக்கு சரியான கல்வியை வழங்கும் பயணத்திற்கான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுப்பதே இதற்கான நோக்கமாகும். நாம் முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டங்கள் குறித்து சிறு பிரிவினர் மத்தியில் பொறாமை காணப்படுகிறது. வாய்ச்சொல் வீரர்களான தலைவர்களின் பிள்ளைகள் சர்வதேச பாடசாலைகளிலும் தனியார் பாடசாலைகளுக்குமே செல்கின்றனர். இலவச கல்வி பெறும் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெறுவதில் அவர்கள் பொறாமை கொள்கின்றார்களோ தெரியவில்லை, அதனை தவறாக எண்ணுகின்றார்களோ தெரியாது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பேருந்தில் மான் கொம்பை கொண்டு சென்ற 42 வயதான நபர் ஒருவர் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய காவல் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் எழுவாங்குளம் பகுதியில் தாமரை குளத்தில் தற்பொழுது அதிகளவிலான முதலைகள் சஞ்சரிப்பதாக குறித்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். குறித்த முதலைகள் ஆடு மாடுகளை தொடர்ந்தும் வேட்டையாடுவதாகவும் இதனால் தாம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாகவும் குறித்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அத்துடன் முதலைகள் நடமாட்டம் தொடர்பான எந்த ஒரு பதாதைகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை என்றும் குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு விளாவட்டுவான் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மிகவும் பிரசித்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலய வருடாந்த சடங்கு உற்சவம் நேற்று இரவு திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமானது. விளாவட்டுவான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து கும்பம் எடுத்துச் செல்லப்பட்டு அம்பாளின் திருக்கதவு திறக்கப்பட்டு சடங்கு உற்சவம் ஆரம்பமாகியுள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் திருச்சடங்கு இடம்பெற உள்ளதுடன் சடங்கு உற்சவம் எதிர்வரும் 26ஆம் தேதி பிற்பகலுடன் நிறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புத்தளம் தூய தேசத்திற்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் புத்தளம் மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் சேவையை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கட்பிட்டியில் நேற்று இடம்பெற்றது. புத்தளம் மாவட்டத்தில் தற்சமயம் ஊடகவியலாளராக தொலைக்காட்சி, அச்சு ஊடகம் மற்றும் இணைய ஊடகம் ஆகியவற்றில் கடமையாற்றும் அனுபவமிக்க இளம் ஊடகவியலாளர்கள் 10 பேர் தூய தேசத்திற்கான இயக்கத்தின் உறுப்பினர்களினால் நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக பணியாளர்களின் எதிர்ப்பின் பின்னணியில் ரணிலின் யாழ் நிகழ்வுகள். அரசியல் தீர்வு கருத்துக்களை தவிர்த்து ரணிலின் அபிவிருத்தி சொல்லாடல்கள். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கு யாழில் ஆதரவு கோரிய ரணில். ஜெனீவா அமர்வு மற்றும் அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்தால் முன்னெச்சரிக்கை. ரணிலும் சந்திரிகாவும் இந்தோனேசியாவில் ரகசிய பேச்சு. வலுவடையும் அரசு தலைவர் தேர்தல் கூட்டணி குறித்த ஊகம். நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகளை எடுத்தால் கட்சி கலைக்கப்படும். பாஜகவின் தமிழக தலைவருக்கு சீமான் ஆக்ரோஷ சவால். இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட உலங்கு வானூர்தி விபத்திற்கு சதி காரணமல்ல. ஈரானிய ராணுவம் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தொழிற்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் ஜெரமி ஹார்பின் சுயேட்சையாக போட்டியிடும் முடிவால் கட்சி அதிரடி முடிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.